வீட்டில் படுத்து தூங்குனா அப்படி இல்லைண்ணா. ஒன்றும் படம் ஸ்டோரி லைன் எதுவுமே கிடையாது. சும்மா வந்து ஒரு 3 hours என் ஃபேமிலியாக வந்து சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான். எஸ்கே ஆக்டிங் எப்படி சொல்ல, கதையே இல்லை, பட் எடுத்திருக்காங்க அவ்வளோதான். நத்திங் அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லை, அதெல்லாம் தியேட்டரில் 4 சீட்டு தாங்க ஃபில் ஆகுது. இந்த படம் அவ்வளோவா இல்லைங்க, பட் ஓகே 3 hours சும்மா வந்து பார்க்கலாம் அவ்வளோதான். நத்திங் மச். நல்லா தான் ப்ரோ இருக்கு. காமெடியாக இருக்குது, செம்ம காமெடியாக இருக்குது. சுத்தமாக இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு. சிம்பிளி வேஸ்ட்ண்ணா, காசு எல்லாமே வேஸ்ட் அவ்வளோதான். காமெடி இருந்துச்சா? எதுவுமே புரியல. நல்லா இல்லைண்ணா, சுத்தமாக நல்லா இல்லைண்ணா. இல்லை எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். தேட்டரே வெறிச்சோடி இருக்கு. 100 கோடி எப்படி வரும்? இல்லை, எல்லாரும் சொல்றது தான் ஓகேவா இருந்துச்சு. வேணாம். பிரின்ஸோட சர்தார் பாருங்க, அதான் நல்லா இருக்கும். விடி நல்லா இருக்கும். சிவகார்த்திகேயன் ஆல்வேஸ் சூப்பருங்க. அதான் ஒரு ஓகே, அவ்வளோதான். அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருக்கு ரெண்டுமே. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிக்கன் பர்கர் தம்பி பாப்கார்ன் சாப்பிட்டாப்ல. பாப்கார்ன் சிக்கன் பர்கர் இல்லை, புரியல, என்ன கேட்டிங்க? காமெடி தானே கேட்டீங்க? அது இல்லை. யார்? இல்லை, தூங்கிட்டான் பையன், தூங்கிட்டான். சாரி, நான் வெளில இருந்தேன். யார் சொன்னா? உண்மையாக சொல்லிட்டா டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் பயங்கரமாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. அவரோட ஃபஸ்ட்டு படம் தெலுங்கில் வந்தப்போ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லைக் இந்த படம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இங்கே வந்தது. அந்த அளவுக்குலாம் இல்லை நிஜமா. சேம் கிளைமேக்ஸ், என்ன கிளைமேக்ஸோ அதுலேயே இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகலை. பார்க்கலாம், ஆனால் ஒரு வாட்டி ஏதோ தெலுங்கு, அதான் தமிழ் படத்தை தெலுங்கில் எடுத்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான் பார்க்கலாம். ஃபேமிலியோட கொடுத்த காசுக்கா நான் 2வது வாட்டி பார்க்குறேன் ப்ரோ. என் வயிற்றுச்சலை பார்த்துக்கோங்க நீங்கள், வேறு வழி இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், தேட்டர் ஃபுல் இல்லை. நான் 1 மணி ஷோக்கு 1:30 தான் வந்து டிக்கெட் வாங்கினேன். 6 டிக்கெட்டு ஃபுல்லாக நல்லா காலியாக இருந்துச்சு. எனக்கு நான் கேட்டேன் முன்னாடி ஃபஸ்ட்டு, நான் முன்னாடியாக இருந்தால் கொடுக்காதீங்கன்னா பின்னாடியே தம்பி எத்துக்கோப்பான்னாங்கோ. நான் பின்னாடி உட்காந்து பார்த்தேன். படம் பின்னாடி ஜாலியாக பார்த்தேன் ப்ரோ. தண்டம் தான் ப்ரோ, அங்கே சொன்ன தண்டம் தான் ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ. பெட்ரோல் காசு வேஸ்ட்டு, படம் காசு வேஸ்ட்டு, உள்ள சாப்பிட்ட காசு வேஸ்ட்டு, எல்லாமே தண்டம் தான் ப்ரோ. உங்களுக்கு வேணுமா? வெந்து போதா? ஏசியில் வந்து வெந்துட்டு கொடுத்துருவோம். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. படம் ஓகே தான் இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் இருந்துச்சு, மற்றபடி எதுவுமே இல்லை மூவிஸில் பெருசாக. மெசேஜ்லாம் எதுவும் இல்லை பெருசாக. எஸ்கே யூஸ்வல் ஆக்டிங் தான், ஒன்றும் புதுசாலாம் கிடையாது எதுவுமே. ஜஸ்ட் இட் வாஸ் ஃபன்னி மூவி, அவ்வளோதான். வேறு எதுவும் புதுசாலாம் இல்லை மூவியில். ஹீரோயின் பார்க்க இல்லை, ஹீரோயின் வந்து பார்க்கறதுக்கு லோக்கலாக ஃபாரின் பர்சன் மாதிரி இருந்தாலும் இந்த பாண்டிச்சேரி போனால் நல்லா பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. மற்றபடி நத்திங் ஸ்பெஷல் எல்லாம் எதுவும் கிடையாது மூவி தான். படம் சுமார் தாங்க, ஒரு வாட்டிக்கு மேலே பார்க்க முடியாது. நானே கதை இருக்கும் பிரின்ஸுங்கிற பேருன்னு கேட்டோன்னே கதை எப்படியும் இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை, கதைலாம் கிடையாது. சாங்ஸும் அந்த டான்ஸ் ஓகே, டான்ஸு ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஆனால் ஸ்டோரிலாம் கிடையாது. செம்ம தலைவலி. ஒரு வாட்டிக்கு மேலே சத்தியமாக பார்க்கவே முடியாது. ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் காமெடி அவரே தான் ஃபுல்லாக பண்ணுறாரு. கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டோரியே இல்லைங்கிறேன். எப்படி அது செட் ஆகணும் எனக்கு புரியல. நல்லாவும் இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த லெவலுக்குலாம் இந்த படம் கிடையாது. அப்படிலாம் சொல்ல, அது வந்து 4 வாட்டி கூட நான் பார்ப்பேன். சத்தியம் 1 வாட்டி பார்க்கவே மாட்டேன்.